ஹலோ வணக்கம். தளபதி விஜயோடைய லாஸ்ட் மூவியான ஜனநாயகன் படம் இப்போ சோசியல் மீடியாவில் லீக் ஆயிருச்சு. இது எப்படி லீக் ஆனுச்சு அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, கண்டிப்பாக சென்சார் சைட்லேருந்து நம்மளுக்கு ரிலீஸ் ஆக வாய்ப்பு இல்லை. ஏன்னா இதில் அந்த ஒரு வாட்டர் மார்க் எதுவுமே இல்லை. ஸோ இந்த ஒரு படம் அப்படிங்கிறது ப்ரொடக்ஷன் சைட்லேருந்து தான் யாரோ லீக் பண்ணியிருக்கணும். ஸோ அது யார் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய ப்ரொடக்ஷன் சைடில் கண்டிப்பாக கண்டுபிடிச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன். இந்த ஒரு படம் அப்படிங்கிறது இப்போ சோசியல் மீடியாவிலே டெலிகிராம் மூலியமாக தான் அதிகமாக ஷேர் ஆகிட்டு இருக்கு. இப்போ தமிழ் ராக்கர்ஸ்லாம் பார்த்தோம் அப்படின்னா அவங்களே சொல்லிட்டாங்க, இந்த ஒரு படம் தேட்டரில் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா தான் நாங்கள் இதை ஷேர் பண்ணுவோம் அப்படி மாதிரி சொல்லி அவங்களே சொல்லியிருந்தாங்க. உண்மையாக அது நல்ல விஷயம் தான். ஏன்னா அவங்க பண்ணுறது தப்பான விஷயமா இருந்தாலுமே கூட ஒரு படம் லீக் ஆகும் போது அதை அவங்க ஷேர் பண்ணாமல் இருக்கிறது நல்ல விஷயம்தான். ஆனால் டெலிகிராம் மூலிமா இது அதிகமாக ஷேர் ஆகிட்டே இருக்குது. ஸோ இதை அதிகமாக ஷேர் பண்ணக்கூடாது அப்படின்னால் இதை எல்லாருமே தடுக்கணும். இதை தடுக்கிறது அப்படிங்கிறது சாத்தியமே கிடையாது. பட் தமிழ் சினிமாவில் உள்ள எல்லா ஆக்டருமே இதுக்கு சப்போர்ட் பண்ணாங்க அப்படின்னா இது கண்டிப்பாக முடியும். ஸோ இதுக்கு ஃபஸ்ட்டு பர்சனாக நம்ம எஸ்கேன்னா இப்போ ஜனநாயகன் படத்துக்கு சப்போர்ட் பண்ணி ஒரு ட்வீட் அப்படிங்கிறத போட்டிருக்காரு. நம்ம எஸ்கேன்னா பராசக்தி படம் பொங்கலுக்கு வரும்போது தளபதி ஃபேன்ஸ் என்னதான் நிறைய விஷயம் தப்பாலாம் பேசியிருந்தாலுமே கூட நம்ம எஸ்கேன்னா தளபதி விஜய்க்காக இப்போ இந்த ஒரு ட்வீட் அப்படின்னு போட்டிருக்காரு. உண்மையாகவே எல்லா ஆக்டரும் இந்த மாதிரி சப்போர்ட் பண்ணாதான் இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை தடுக்க முடியும். ஸோ நம்ம எஸ்கேனா ஃபர்ஸ்ட் பர்சனாக இதை சப்போர்ட் பண்ணியிருக்காரு. உண்மையாக இதுக்காகவே நம்ம எஸ்கேனாவை பாராட்டலாம். ஸோ இந்த மாதிரி லீக்கான கண்டென்ட்டை யாராவது ஷேர் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதை நிறுத்திங்க. இந்த ஒரு படம் அஃபீஷியலாக தேட்டரில் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம பார்த்து ஜாலியாக செலிப்ரேட் பண்ணுவோம். ஸோ ஜனநாயகன் படம் கண்டிப்பாக லீக் ஆயிருந்தாலுமே கூட இந்த ஒரு படம் அப்படிங்கிறது தேட்டரில் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஒரு மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் ஆகும். ஸோ இந்த ஒரு படத்தை நீங்களும் ஏதாவது ஷேர் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா இதோட அதையும் நிறுத்திக்கங்க.